அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்வேஷன் பாலிசிஸ் பத்தி பார்க்க போறோம். நீங்க ஒரு ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்டு இல்ல எஸ்எஸ்சி இல்ல யுபிஎஸ்சி இல்ல ஒரு அட்மிஷனே அப்ளை பண்றீங்க. நீட், ஜேஇ, கியூட் எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, நீங்க ரிசர்வேஷன் பாலிசிஸ் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசிஸ் வந்து ஜெனரல் இடபிள்யூஎஸ்ல வந்து 10% இடஒதுக்கீடு உண்டு. ஓபிசி, என்சிஎல் வந்து 27%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு வந்து 7% மாற்றுத்திறனாளிகள் வந்து 5%, அதாவது ஜெனரல்ல இருக்கவங்க ஜெனரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் சேர்த்து 5% இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறது நார்மல் ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க ஜெனரல் கேட்டகரியில வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான போட்டிகள் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஓபிசில வந்து 27% ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஓபிசி என்சிஎல் வந்து 27%ல அந்த ஓபிசி கேண்டிடேட் மட்டும்தான் போட்டிக்கு உங்களுக்கு வருவாங்க. அந்த மாதிரி எஸ்சிக்கு 15%ல அந்த எஸ்சி ஸ்டூடெண்ட் மட்டும் தான் 15% போட்டிக்கு வருவாங்க. எஸ்டிக்கு வந்து 7.5%ல அந்த 7.5%க்கும் எஸ்டி ஸ்டூடெண்ட் மட்டும் தான் போட்டிக்கு வருவாங்க. பட் ஜெனரல் கேட்டகரி வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து எல்லா கேட்டகரியில இருக்கிறவங்களும் அந்த ஜெனரல் கேட்டகரிக்கு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பிசி, எம்பிசி, பிசிஎம்ல வரவங்க ஓபிசில வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டில இருக்கவங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல ரெட்டி கஞ்சம் இருக்கும். அது மட்டும் நீங்க ஜெனரல் கேட்டகரியில தான் போடணும். அது வந்து ஓபிசி கேட்டகரியில லிஸ்ட் அவுட் பண்ணிருக்க மாட்டாங்க சென்ட்ரல் லிஸ்ட்ல. அதனால ரெட்டி கஞ்சம்ல இருக்கவங்க இல்ல கஞ்சம ரெட்டி அப்படின்னு வரும். அவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில தான் போட்டாகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எது அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல வேற நீட், ஜேஇ, கியூட் எக்ஸாம் அந்த மாதிரி எது அப்ளை பண்ணாலும் சரி, நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரியில தான் போட்டாகணும். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க இப்ப கம்பல்சரி வந்து ஓபிசி கேட்டகரியில வந்து இருக்கவங்க வந்து ஓபிசி சர்டிபிகேட் கம்பல்சரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீட், ஜேஇ அண்ட் தென் கியூட் எக்ஸாம் இல்ல வேற ஏதாவது யூபிஎஸ்சி, வேற சிவில் சர்வீஸ் அந்த மாதிரி எழுதுறவங்க எல்லாமே நீங்க வந்து ஓபிசி சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓபிசி சர்டிபிகேட் கால அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியல் இயர், அதாவது இப்ப உதாரணத்துக்கு 1/4/2025ல ஒரு சர்டிபிகேட் வாங்குனீங்க அப்படின்னா 31/3/2026 வரை அது வந்து செல்லுபடி ஆகும். சோ நீங்க வந்து அந்த சைக்கிள் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க வந்து அப்ளை பண்ணி நீங்க வாங்கி ரெடியா வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்க போட முடியும். இதே போல பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல இதே போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நம்ம பார்ப்போம்.